எப்படியோ ரூமுக்கு வந்தாச்சு. என்ன இன்னும் அவன் படுத்துங்கயா? பாவம், அவன் தானே என்ன பண்ணுவியா? சரி காவியா, அவனுக்கு என்னமோ பாவம் என்ன பண்ண சின்ன பையன் ஏதோ சேராம போயிருச்சு. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க பேரண்ட்ஸ் வேற கேட்குறாங்க, ஃபோன் பண்ணிட்டே வர இருந்தாங்க. ஆமாக்கா, எனக்குமே கால் பண்ணாங்க. ஆமா, என்ன காவியா பண்ண? நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் எனக்கு வாங்கி வாங்கி தின்னு தெரியா. நீயே சொல்லு. சரி, நான் போய் ஹெச்எம் கூப்பிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன். சரி, போயிட்டு வரேன் காவியா, பார்த்துக்கோ அவனை. சரிங்கக்கா. இப்போ தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்ன பண்ணனே தெரியல. டயர்டாக வேற இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. கடுப்பாக வருது, எப்படா வீட்டுக்கு போவோன்ட்டு இருக்கு. எரிச்சல் தான். சரி, என்ன பண்ண? ஒரு டீ கடைசா இந்த நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன காவியா, அவன் எந்திரிச்சானா? இல்லைக்கா, அவன் இன்னும் எந்திரிக்கல. சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க அவனை பார்க்க. குட் மார்னிங் மேம். ராக்கிக்கு இப்போ எப்படி மேம் இருக்கு? என்னங்கம்மா இப்படி உங்களை நம்பி நான் விட்டேன் அப்படின்னா பாவம் அந்த பையனை பாருங்க. வயிற்றால போய் கிடைக்கா. இந்த மாதிரி முன்னாடியே நான் சொல்லிட்டேன் மீட்டிங் அப்பேவும், அன்னெசரியாக தேவையெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வெளியேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி இருந்துமே நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? என்னங்கம்மா, உங்களை பார்த்துக்க சொன்னால் நீங்கள் என்னன்னா கண்டதாக பிள்ளைங்க வாங்கி கொடுத்து இப்போ ஒருத்தர் வயிற்றால போய் வச்சு உட்கார வச்சுருக்கீங்க. என்னங்கம்மா இது ஸ்கூலு? இதுக்கு தான் உங்களை யாரையுமே நான் ட்ரிப் எதுவும் கூப்பிட்டு போகிறதா இல்லை மேம். சாரி மேம், எங்களுக்கு தெரியாமல் நடந்து போச்சு மேம். இனிமேல் இப்படி நடக்காது மேம். என்னம்மா சாரி போறின்னு சொல்லிட்டீங்க? என்ன பண்ண? இப்போ அவன் பாவம், அவங்க பேரண்ட்ஸ் என்னையெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்லேயே நான் சொல்லிட்டேன் ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு. ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் தின்னுட்டே தான் இருக்கீங்க. தனானா ஒருத்தர் வயிற்றால போய் கடுத்து கிடக்குறியா? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன் காவியா, ஏதோ அவன் நல்ல நேரம் போல அதனால தான் ஏதோ டிசென்ட்ரியாக அவன் நின்றுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவன் ஹெல்த்தே ஸ்பாயில் ஆகிருக்கும். இப்போ நீ ஓகேவா தானே ஃபீல் பண்ணுற? சரி, உங்க கூட பேசினா எனக்கு கடுப்பு தான் வருது. நான் போயிட்டு வரேன் சரியா? ஒழுங்கா பார்த்துக்கோங்க காவியா, ரோஷினி, உங்களை நம்பி தான் நான் அவளை இங்கே விட்டுட்டு போகிறேன். நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இவங்க நம்மளை திட்டிட்டு இருக்காங்க மேம், நம்ம என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய நம்ம கடமை. அவங்க கேட்கறதா செய்ய தான் முடியும். அதுக்காக வேணாம் சொல்ல முடியும். நீயே சொல்லு காவியா, இப்பெல்லாம் பேசினா என்ன பண்ண? இதுக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன். நீ தான் தேவையில்லாம வா போகலான்னு. இப்போ பாரு அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு. நம்ம பார்த்துக்கவே இல்லையா? அப்போ அந்த அம்மாவை பார்த்துக்கிச்சு, அதனால இங்கே உட்காந்து தின்னு தான் நினச்சி அவன் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க? சரி, என்னமோ விடு, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கடுப்பு தான் வருது. இதுதான் ஸ்டூடெண்ட் சொல்கிறது, ஒழுங்காக நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுது, எங்கே போனாலுமே ஃபுட்டை வந்து லிமிட்டாக சாப்பிடணும். சாரி மேம், இப்பெல்லாம் நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட திங்ஸ்லாம் பேக்கப் பண்ணி ரெடி ஆகுங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். எப்படியோ ட்ரிப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரிப்பு. இதே மாதிரி இன்னொரு எப்போ கூப்பிட்டு போவாங்க தெரியல. ஆமாண்டா, இனிமே எப்போ கூப்பிட்டு போவாங்க தெரியலடா. நீ எல்லாம் பேசாதடா, நீ எங்கடா என்ஜாய் பண்ண? தேவையெல்லாம் கல்லா தின்ன. சாரிடா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி விடு, என்னமோ நடந்துச்சு. இப்போ அவங்க ஒன்றாதான் அவங்க எல்லாமே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இனிமேல் இதை பற்றி பேச வேணாம்டா, வாங்க நம்ம போய் கிளம்புவோம். சரி வாங்க, எல்லா பேரும் எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணீங்க? போய் எல்லாத்தையும் திங்ஸை பேக்கப் பண்ணி வைப்போம். வாங்க எல்லா பேரும் கிளம்பலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வந்தாங்க. பாத்ரூம் எல்லாமே கேவலமாக போயிடுச்சு, என்ன பண்ணனே தெரியலை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் அமைதியாக இருக்கணும் சரியா? நாங்கள் போய் ரிசப்ஷனில் போய் சொல்லிட்டு வரோம், ஓகேவா? அமைதியாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ், மானத்தை வாங்காதீங்க. ஹலோ மேம். ஹலோ சார். இது வேற நீ என்ன சொல்ல போறியான்னு தெரியலையே. நீ சொல்றதான் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஹலோ சார். மேம் நாங்கள் பே எவ்வளோ மேம் நாங்கள் பே பண்ணோம்? சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் பே பண்ண? மேம், நீங்கள் ஹோட்டலில் இருக்க பாத்ரூம்லாம் ரொம்ப நாசமாக போயிடுச்சு மேம். எங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் வேணும் மேம். என்னங்க சார் சொல்கிறீங்க? பாத்ரூம் நாசமாக போயிடுச்சா? நாங்கள் அப்போ என்ன சார் பண்ணோம் பாத்ரூம் நாசமாக போகிற அளவுக்கு? பேமெண்ட் போய் கேட்குறீங்க அதுக்காக? என்னங்க சார் இது நியாயம்? ஸ்டார்டிங்கில் கொடுத்தத விட எக்ஸ்ட்ராவே தான் சார் கொடுத்தோம். மேம் இல்லை மேம், நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மேம். இந்த மாதிரி பாத்ரூம் வந்து நல்லா இல்லை, யாரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் ஒரு ரூமில் ஒரு பப்ளிக் டாய்லெட் தான் இருக்கும், அது எல்லாமே எங்கள் ரூம் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை மேம், அதான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணுறவங்க வந்து அதை பார்த்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க, எங்களால் இவ்வளோ க்ளீன் பண்ண முடியாதுன்ட்டு. ஆமாங்க மேம், அவங்க தான் மேம் பேமெண்ட் கேட்டாங்க. நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா, அவங்களுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லி எங்களை திட்டுறாங்க மேம். நாங்கள் என்ன மேம் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருங்க மேம், அதான் மேம் சேஃப் அண்ட் பெட்டர். எங்களுக்குமே அது ரொம்ப மரியாதையாக இருக்கும்.
ஓகே சார், எவ்வளோ சார் பேமெண்ட்டு சொல்லுங்கள் சார், நாங்கள் அதை பே பண்ணுறோம். மேம் நான் என் காசையே கூட போடுறேன். அதெல்லாம் வேணாமா காவியா, அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கினோம்ல, அந்த காசையே நம்ம கொடுக்கலாம். இன்னும் இருக்குது பெண்டிங், அந்த அமௌண்ட்டே நம்ம கொடுத்துடலாம். சரியா காவியா, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. ஓகே மேம். ஆனால் சாரி மேம். நாங்கள் வந்து உங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். ஆனால் என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் மேம். சாரி மேம். எங்களுக்குமே இந்த கிளீனிங் மெம்பர்ஸை பற்றின ஒரு சில இதெல்லாம் தெரியும். அவங்க அப்படி நினச்சாங்கன்னா ஓகே தான், ஏன்னா அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க. நாங்கள் தானே அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கொடுக்கணும். இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு 2000 ருபீஸா? ஓகே மேம், தேங்க்ஸ் மேம், நீங்கள் எவ்வளோ பே பண்ணதுக்கு. ஆக்சுவலி அவங்க 1000 தான் கேட்டாங்க. அதான் நான் தான் சொன்னேன்லப்பா, கொடுத்ததை விட எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து கொடுப்பேன்னு. அதான் என்னோட வழக்கம். சரி, நான் போயிட்டு வரோம். சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. எங்களுக்கு ரொம்ப மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தான் மேம். ஓகே மேம், நாங்கள் போயிட்டு வரோம். பாய் சார். சரி வா காவியா, நம்ம போகலாம். நீ கிளம்பு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வா. சரி, நான் போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.